யாரு? அப்பா. பேசு. சொல்லுங்கப்பா. என்னாச்சு? ஊருக்கு போய் சேர்ந்தீங்களா? வந்துட்டோம்ப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க. துளசி பேசிட்டு இருக்கா. சரி, எப்படியாவது அவங்களை சமாதானம் பண்ணி கூட்டு வந்துருங்க. கண்டிப்பாப்பா, கூப்பிட்டு வந்துருவோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்பா, அண்ணன் கிட்டயா பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட கொடுங்க, நானும் பேசுறேன். இரு, ராதா பேசணுமா? பேசு. கொடுங்கப்பா. அண்ணே, அண்ணி என்னென்ன பண்றாங்க? அண்ணி கிட்ட கூட பேசணும். ஏய், அவ இப்பதானே பாட்டியை பார்த்தா. பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கா. அவகிட்ட பேசணும்னு கேக்குற. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே பேச சொல்றேன் அவளை. உன்கிட்ட கேட்டேன் பாரு, இப்படிதான் சொல்லுவவை. அப்பாதான் பாட்டி பேசினாரு. உங்களை ஊருக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் என்னத்துக்கையா அங்க? என்ன பாட்டி? வாத்தா, இப்படி உட்காரு. அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. நீங்க தனியா மாமா நினைப்பிலேயே இருந்ததாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. துளசி பாவம், அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அப்பா அம்மா எல்லாருமே இங்க வரேன்னு தான் சொன்னாங்க. நாங்க தான் எல்லாரும் இதுக்கு நாங்க போய் பாட்டியை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நீங்க வரலன்னு சொல்லக்கூடாது பாட்டி. ஐயோ, இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையெழுத்து. சொத்தை வாங்குறதுக்கு என்னெல்லாம் பாடுபட வேண்டியதா இருக்கு. என்னம்மா செய்ய? என் புள்ள என்னைய விட்டு போயிட்டான். என் நினைப்பெல்லாம் அவனை சுத்திதாம்மா கிடக்கு. நான் எங்க இருந்து என்னத்தை செய்ய? ஏங்க, எடுத்துக்கோங்க. கொடுத்தா மதனி, பாட்டி கூட கொடுத்தா. ஆத்தா, போய் சோத்த பொங்கு, இவங்கெல்லாம் சாப்பிடணும்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ முதல்ல அதை குடி. சொல்றதெல்லாம் கேட்டு பாத்து. துளசி மறட்டி விட்டல. எடுத்துட்டு போங்க. நீங்களே சாப்பிட்டுருங்க. இல்ல துளசி, நீ முதல்ல பாட்டியை சாப்பிடுவை. நாங்க அப்புறம் சாப்பிடுவோம். ஐயோ, ராவெல்லாம் கண்ணு முடிச்சு வண்டி ஓட்டிட்டு வந்தீங்க. கொஞ்சம் சாப்பிட்டு உறங்கி எந்திரிங்க. இருக்கட்டும் துளசி, பாட்டிக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். முதல்ல போய் நீ பாட்டியை சாப்பிட வைப்போ. ஆமா, பாட்டியை நல்லா கவனிச்சு நம்ம கூட ஊருக்கு வர மாதிரி பேசு. பாட்டியை நம்ம ஊருக்கு கூட்டு போயிடலாம். அப்படியே சொல்லுதியே. சரி, நான் போய் பாட்டியை பாக்குறேன். பாட்டி, சாப்பிடலாம் வா. பிறகு சாப்பிடுறேன் தாயே. முதல்ல மாப்பிள்ளையும் மதினியையும் சாப்பிட. அவங்க குளிச்சுட்டு பிறகு சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. நீ வா, என் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலவா. என்ன தாயே? ஆமா பாட்டி, நீங்க சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். ஏமா, வந்தவங்க சாப்பிடாம என்னைய போய் சாப்பிட சொல்லுத? பரவாயில்ல பாட்டி, நாங்க குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுறோம். வா பாட்டி வா. மணி, வாக்கா. துளசி அம்மா வந்திருக்காங்களாமே, தாயம்மா சொன்னா. ஆமா, நேத்து நண்டு போய போன் போட்டதும் மாப்பிளைய கூட்டிட்டு ராவோட ராவா கிளம்பி வந்துட்டாங்க. பெரியம்மாவு கூசுரு அவங்க புள்ள மேல கிடக்கு. துளசி அம்மா கூசுரு அவங்க பாட்டி மேல கிடக்கு. வாக்கா. துளசி அம்மா இலை வைங்க. வச்சிருங்க. துளசி அம்மா. வள்ளியம்மா, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாமா? எசக்கியாத்தா புண்ணியத்துல நான் நல்லா இருக்கம்மா. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்கதோ. அவங்களும் மதனியும் வந்திருக்காங்க. வாங்கம்மா வாங்க. பாட்டிய கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களா? ஆமா, பாட்டிக்கு இப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டு துளசி ரொம்ப பயந்து போயிட்டா. அதனாலதான் உடனே கிளம்பி வந்தோம். பெரியாத்தாவும் அப்படிதான் செஞ்சு விட்டாங்க. நாங்க எல்லாம் பதறி போயிட்டோம். உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க தாயி. கூட்டு போயிடுங்க. ஏன் தாயே, நான் சாப்பிட்டுக்கிடுதேன். எனக்கு முன்னாடி இலைய போட்டு நீ செய்த. நீ எதுவும் சாப்பிடல நண்டு சொன்னா. வாய தொற. இல்ல நல்லா தொரல வாய. சும்மா இல்ல, நல்ல வாயிலே வச்சு அமுக்கல. நீ போனதுல இருந்து ஒழுங்கா சாப்பிடவே இல்ல. அவங்களுக்கு எங்க சோறு இறங்குச்சு? ஐயா நினைப்புலயே வெசனப்பட்டு படுத்தே கிடந்தாங்க. எங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா? வெசனப்பட்டு படுத்தே கிடந்தவங்களுக்கு தான் நீ பொங்கலும் புளிச்சோரும் எடுத்துட்டு வந்து கொடுத்தல. நீ இல்ல நண்டு சும்மா கடை, அதையாவது கொடுத்தாகல. பாட்டி நீ சாப்பிடு. என்ன போதும், 2 வாய் தான் சாப்பிட்ட நீ. நிறைய சாப்பிட்டுட்டேன். பரவாயில்ல, வாய தர.
ம். போதும் துளசி நீங்க சாப்பிடுங்க. இம்பட்டியும் நீ சாப்பிட்டாதான் நான் விடுவேன். இல்ல இல்ல சாப்பிடு. ஆ தரேன். துளசி அம்மா ஊட்டி விடுறேன் ஊட்டுறாங்கல்ல. நல்லா. சாப்பிடு தாயி. கையெடுல. ஆ. சாப்பிடு. ம், ம். நண்டு வா சாப்பிடு. எனக்கு இப்ப வேணாம் தாயி. உன் பாட்டி முதல்ல சாப்பிட்டு முடிக்கட்டும். நான் சாப்பிட்டேன்னா சட்டியில ஒரு பருக்க கூட இருக்காது. சரி நீ அம்புட்டு ருசியா சமைச்சு வச்சிருக்கல. அப்படியும் உன் பாட்டி சாப்பிட முடியாது. நீ வேற நல்லா சமைச்சிருக்கியா? கடைசியில நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ பாட்டியை சாப்பிடு வை. ம்.